ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான பன்னீர் ஃப்ராங்கி. இந்த ரெசிபியை வீட்லயே சுலபமா பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பவுல்ல 100 கிராம் பன்னீர், 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பன்னீரை 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேரினேட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் மசாலா வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ராங்கிக்கு உள்ள வைக்க சேலட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல நீளமா நறுக்கின வெங்காயம், நீளமா நறுக்கின கேரட், நீளமா நறுக்கின முட்டைக்கோஸ், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ராங்கி அசம்பிள் பண்ண ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு அதுல புதினா சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ண சாலடை நடுவுல வச்சுக்கிட்டு மேல ரோஸ்ட் பண்ண பன்னீரை வச்சுக்கோங்க. மேல இன்னும் கொஞ்சம் புதினா சட்னியை போட்டுக்கிட்டு ஃப்ராங்கியை ரேப் பண்ணிக்கோங்க. புதினா சட்னி ரெசிபி தனி வீடியோவா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பிளஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.